கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1600 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். எகிப்து தேசத்தில் சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். எகிப்திலே ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ஒடுக்குகிறவர்களை விடுவிக்க கர்த்தர் ஒரு பலவானையும் இரட்சகனையும் அனுப்புவார். இன்றைக்கும் கூட நாம் வாழுகிற இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அல்லது குறிப்பிட்ட மனிதர்களை அடக்கிவிடலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை அடக்கிவிடலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஒரு பலவானை அனுப்புவார், ஒரு இரட்சகனை அனுப்புவார். பலவானால் அந்த தேசம் பாதுகாக்கப்படும், இரட்சகரால் தேசம் பாதுகாக்கப்படும். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆதரவாகத்தான் கர்த்தர் இருப்பார். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அருகாமையிலே கர்த்தர் இருந்து உதவி செய்வார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் கர்த்தர் உனக்காக உன் அருகில் வந்து இனி ஒடுக்குகிறவர்கள் இல்லாமல் உன்னை பாதுகாப்பார். ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்பி கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் சமாதானமாய் வாழ வேண்டும், அடிமைத்தனத்திலே வாழக்கூடாது, ஒடுக்கப்பட்டு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் வந்தார். இயேசு வந்ததினுடைய நோக்கமே விடுதலை கொடுப்ப. இயேசு வந்ததினுடைய நோக்கமே விடுதலை கொடுக்க, வியாதியை மாற்ற, பிரச்சனைகளை மாற்ற. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இன்றைக்கு யார் யார் எந்த சூழ்நிலைகளிலே ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மனிதர்களால் ஒடுக்கப்பட்டாலும், அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டாலும், ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு இரட்சகனை அனுப்புங்கப்பா, ஒரு பலவானை அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா, 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 glory to Lord. ஒடுக்கப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஆண்டவர் உனக்காக இயேசுவை அனுப்பி கொடுத்தார். அவர் மூலமாய்த்தான் விடுதலை, அவர் மூலமாய்த்தான் ரட்சிப்பு, அவர் மூலமாகத்தான் பாதுகாப்பு. இயேசுதான் உனக்கு விடுதலை தருவார், உன் ஒடுக்கத்தை மாற்றுவார். அவரை நம்பு, அவரை விசுவாசி. இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.